வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பார்த்திங்க அப்படின்னா இந்த சோலார் பேனலை பயன்படுத்தி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை எப்படி சார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு முன்னே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது ஜென்ரலாக பார்த்திங்க அப்படின்னா இது 6 வோல்ட் சோலார் பேனல். இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லா இடங்களுமே பார்த்திங்கன்னா சோலார் பேனல் வச்சு உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்டு, அது மட்டும் இல்லாமல் நிறைய பார்த்திங்க அப்படின்னா சார்ஜர் லைட் எல்லாமே உங்களுக்கு சோலாரில் கொடுக்குறாங்க. ஸோ அதே சிஸ்டமை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இந்த சோலார் பேனலை பயன்படுத்தி நம்ம எப்படி மொபைலுக்கு சார்ஜ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சோலார் பேனலுடைய வோல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 6 வோல்ட்டு 100 mAh. இதை விட நீங்கள் ஹை வோல்ட்டாக கூட வாங்கிக்கலாம். அதாவது 12 வோல்ட்டில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் டைமிங் உங்களுக்கு குறையும். இப்போ 6 வோல்ட்டு போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சார்ஜ் ஆகிறதுக்கு டைம் ஆகும். இதுவே நம்ம 12 வோல்ட்டில் உள்ள சோலார் பேனல் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது நீங்கள் வேறு ஏதாவது லைட்டை யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும். ஃபோனுக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு சார்ஜ் ஃபாஸ்ட்டாக ஏறும். அதாவது 6 வோல்ட்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் வோல்ட்டை விட உங்களுக்கு 12 வோல்ட்டில் அதிகமாக வரும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சார்ஜ் ஈஸியாக ஏறும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சோலார் பேனலை பயன்படுத்தி நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம தொடர்ச்சியாக கண்டினியூவாக நம்ம எப்படி சார்ஜ் பண்ணுறது, மொபைலுக்கு எப்படி சார்ஜ் பண்ணுறது அப்படின்னு அந்த வீடியோவில் நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா 6 வோல்ட்டு. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 100 mAh தான். ஒரு சிறிய அளவிலான ஒரு சோலார் பேனல் தான். 70 × 70. ஸோ 70க்கு 70. வெயிட் பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக தான் இருக்குது. ஒரு அதிகப்படியான வெயிட்லாம் கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 7805 அப்படிங்கிற ஒரு ஐசி நம்ம வேணும். இதுக்கு நீங்கள் எலக்ட்ரானிக் ஷாப்பில் இருந்தால் கிடைக்கும். ஒரு 8 ரூபா 10 ரூபா தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா பழைய ஓடிஜி கேபிள், மைக்ரோ யூஎஸ்பி உள்ளது. ஸோ இந்த ஓடிஜி கேபிள் இருந்தால் நீங்கள் அந்த மேலே உள்ள மைக்ரோ யூஎஸ்பி இதை மட்டும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐசி எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா, நான் எப்படி காமிக்கிறேனோ ஸோ அதே போல் பண்ணுங்கள். ஐசியோட பார்த்திங்க அப்படின்னா ஐசியை அதாவது ரைட் சைடில், அதாவது லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ளஸில் ஒரு இதையும், சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா அந்த மைனஸை நீங்கள் கனெக்ட் பண்ணி விட்டுறணும். அதாவது ப்ளஸ் அண்ட் மைனஸ். நான் அந்த ஐசி எந்த பொசிஷனில் வச்சுருக்கேனோ ஸோ அந்த பொசிஷன்லேயே வைக்கணும். ஐசியை மாற்றி வச்சிடக்கூடாது. எப்போதுமே ஐசியில் சென்டர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 7805 இந்த மாதிரி 3 இது வரக்கூடிய ஐசியில் பார்த்திங்க அப்படின்னா சென்டர் எப்போதுமே மைனஸில் தான் வரும். ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைட்லேயும், அதோட அவுட்புட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எம்டியான விட்டுருக்கும் இல்லையா. ஸோ அது அவுட்புட்டு, அதாவது இந்த ப்ளஸ் இது வழியாக போய் உங்களுக்கு அவுட்புட் அந்த பக்கமாக கிடைக்கும். ஸோ மைனஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெகுலேட் ஆகாது. அது எப்போதுமே கான்ஸ்டண்ட்டாக வந்துட்டு தான் இருக்கும். எவ்வளோ பவர் வருமோ அது வந்துட்டுருக்கும். நமக்கு ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலேட் ஆகி 6 வோல்ட் பார்த்திங்கன்னா அவுட்புட் ஆகி 5 வோல்ட்டாக வரும். இப்போ நம்ம ஓடிஜி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஓடிஜி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மைக்ரோ யூஎஸ்பி இருக்கும். அதை கட் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா மொத்தம் 4 ஒயர் வரும். அந்த 4 ஒயரில் பார்த்திங்க அப்படின்னா பிளாக் அண்ட் ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் சப்ளை உள்ளது. மீதி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதை நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். இது தேவையில்லை நமக்கு. ஏன்னா ஜஸ்ட் நம்ம சார்ஜ் பண்ண போகிறோம். அதுக்காக தான். இதில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம அவுட்புட் தான் எடுக்க போகிறோம். ஸோ அதனால் ப்ளஸ்ஸை ரைட் சைடில் கொடுக்கணும். அதாவது ரைட் சைடில் எம்டியாக கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ அதில் ப்ளஸ்ஸை கொடுத்துடணும். மைனஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக் பார்த்திங்க அப்படின்னா சென்டரில் கொடுத்துடணும். ஏன்னா சென்டரில் உள்ளது கான்ஸ்டண்ட்டாக அது எவ்வளோ பவராக அது வந்துகிட்டு இருக்கும். அது நம்ம கணக்கு கிடையாது இதுக்கு. இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலேட் ஆகி வரது தான் உங்களுக்கு ப்ளஸ்ஸு. ஸோ அதனால தான் நம்ம இந்த பக்கமாக லெஃப்ட் சைடாக உள்ளே போய்ட்டு அவுட் சைடில், அதாவது ரைட் சைடில் நம்ம அதோடைய அவுட்புட் எடுக்கிறோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோலார்லேருந்து வரக்கூடியது ஐசிக்கு போய் அது ரைட் சைடில் வருது. டைரெக்டாக நமக்கு மைனஸ் பார்த்திங்க அப்படின்னா டைரெக்டாக உங்களுக்கு வந்துடுது. அவ்வளோதான். ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு கிளியராக புரியணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். நம்ம இதை டைரெக்டாக மைக்ரோ யூஎஸ்பி கூட கொடுக்கலாம், அது தேவையில்லை. இருந்தாலும் நம்ம ஒரு ஓடிஜி இந்த மாதிரி ஒரு அடாப்டர் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. பார்த்திங்க அப்படின்னா இப்போ மாடியில் தான் நமக்கு ஓரளவுக்கு சன்லைட்டு கரெக்டாக கிடைக்கும். கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா சன்லைட்டில் கொண்டு நான் சோலார் வச்சுட்டேன்.
இப்போ நான் அதை கனெக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து பீப் சவுண்டு கேட்கும் பாருங்கள். ஏன்னா கேமரா நானே வச்சுட்டு இருக்கிறதுனால என்னால் கரெக்டாக இது பண்ண முடியல. பீப் சவுண்ட் உங்களுக்கு கேட்டிருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து சன்லைட் அதிகமாக இருந்தாலும் நமக்கு வந்து பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணாலும் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபோன் வந்து டல்லாக தான் இருக்குது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சன்லைட்டில் இருந்தாலும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. பார்த்திங்க அப்படின்னா வந்து டிஸ்பிளே அதாவது பிரைட்னஸ் ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு கிட்ட பாருங்கள், நல்லா கொஞ்சம் கவனமாக பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து சார்ஜ் ஆகிட்டுருக்கும். இப்போ பாருங்கள் சார்ஜ் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம சோலார் பேனல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் ஹை வோல்டேஜ் 12 வோல்ட்டில் போகிறது நல்லது. நம்ம வந்து 6 வோல்ட்டில் போட்டிருக்கோம். 12 வோல்ட்டில் போட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து சார்ஜிங் வந்து ஃபாஸ்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ 12 வோல்ட்டில் போட்டால் நம்ம வந்து அதுக்குன்னு தனியாக அடாப்டர்லாம் தனியாக வந்து அதை வந்து அதை ரெகுலேட் பண்ணி கொடுக்குற மாதிரியே சர்க்யூட் போர்டெலாம் இருக்குது. ஸோ அந்த போர்டை யூஸ் பண்ணி கூட நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இது வந்து சிம்பிளாக நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ எந்த அளவுக்கு வந்து இந்த சோலார் பேனல் வந்து உங்களுக்கு வந்து சன்லைட்டில் இருக்கோ, ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து எனர்ஜி கிடைக்கும். ஸோ நிறைய இதில் வீடியோலாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பொதுவாக ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து சாதாரண வெளிச்சம் கிடைச்சாலே உங்களுக்கு வந்து சோலாரில் வந்து உங்களுக்கு சார்ஜ் ஏறும்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப லிமிட்டாக தான் ஏறும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பிரைட்னஸ் நமக்கு வந்து சோலார் மேலே படுதோ அந்தளவுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து கரெக்டாக வந்து நான் அந்த சன்லைட்டில் காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து சார்ஜ் ஆகுது பாருங்கள். அந்த சன்லைட்லேருந்து நான் எடுத்துட்டேன்னா உங்களுக்கு வந்து கட் ஆகிடும். கொஞ்சம் அவுத்துனா கூட உங்களுக்கு வந்து கட் ஆகிடும். இப்போ பாருங்கள் சார்ஜ் ஆகல. திரும்ப நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்திங்க அப்படின்னா சார்ஜ் ஆகுது. ஸோ ஒரு ஸ்மால் சோலார் பேனல் தான் வந்து. ஸோ அதில் வந்து நமக்கு வந்து சார்ஜ் ஆகுது. ஸோ சன்லைட்டு படுற இடத்துல நீங்கள் வந்து கரெக்டாக அதை வந்து நீங்கள் வைக்கணும். ஸோ மோஸ்ட்லி மாடியில் வச்சுட்டு அதுலேருந்து ஒயரை வந்து நம்ம வந்து லென்த்தாக வந்து கீழே எடுத்துட்டோம்னா ஈஸியாக நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து சோலார் பேனலில் வந்து யூஸ் பண்ணி எப்படி வந்து மொபைலுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறது அப்படின்ற வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.